அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ஜமாத் தொழுகை முடிந்த பிறகு ஒரு மனிதர் பள்ளிக்கு வந்தார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடன் சேர்ந்து தொழுது இவருக்கு தர்மம் செய்பவர் யார் என்று கேட்க, அந்த சபையிலிருந்த ஒருவர் எழுந்து அம்மனிதருடன் தொழுதார். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி, ஹதீஸ் எண் 204. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத் தொழுகையை இழந்துவிட்ட ஒரு மனிதர் தனியாக தொழும் பொழுது ஜமாத்துடன் தொழுத நன்மை கிடைக்காமல் போகும் ஏக்கத்துடன் இருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு அந்த நன்மையை பெறுவதற்கான வழியை யார் ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ அவர் அந்த மனிதருக்கு தர்மம் செய்தவர் போன்றவராவார் என்ற படிப்பினை இந்த உபதேசத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், ஏற்கனவே ஒரு தொழுகையை தொழுதவராக இருந்தாலும் இன்னொருவருக்கு ஜமாத்துடைய நன்மையை வழங்க வேண்டும் என்பதற்காக அவருடன் சேர்ந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதன் அடிப்படையில் ஜமாத் முடிந்த பிறகு யாராவது பள்ளிக்கு வந்து அவருக்கு ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவதற்கு ஆட்கள் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டால், ஏற்கனவே தொழுதவர் அவருக்கு இமாமாக நின்று தன்னுடைய சுன்னத் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அல்லது அவர் இமாமாக நின்று தொழுது அவருடன் இவரும் சேர்ந்து தொழுது அதன் மூலம் அவருக்கு ஜமாத்துடைய நன்மையை வழங்கி தர்மம் செய்த நன்மையை நாமும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற பல படிப்பினைகள் இந்த உபதேசத்தின் மூலமாக கிடைக்கின்றன. மார்க்கத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.